Daily. Taste the Daily. ரயில்வே துறையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைச்சர் தீர்த்து நாடு முழுவதும் ரயில்வே விபத்துகள் ஏற்படாமல் கவனித்தால் அது நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறேன். அடுத்து மும்மொழி கொள்கையை திணிப்பது திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களோ இல்லை. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தரமாட்டோம் என்று அதிகாரத்தோடு சொல்லக்கூடியவர்கள்தான் இங்கே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்றாலே ஒரு இளக்காரம், தமிழ்நாடு என்றாலே எங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அதனால் அந்த மக்களுக்கு எந்த திட்டங்களையும் செய்யக்கூடாது என்ற அந்த எண்ணத்தோடு செயல்படுவதுதான் பிளவை ஏற்படுத்துமே தவிர உரிமைகளுக்காக பேசுவது, போராடுவது என்பது எந்த பிளவையும் ஏற்படுத்தாது, சமூகத்தை ஒன்றிணைக்கும். சில நாட்களுக்கு முன்னால் தான் கட்சி தொடங்கி முதல் ஆண்டு கொண்டாடிய நிகழ்வு நடந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மொழி போராட்டத்தின் வரலாறு என்பது மிக நீண்ட நெடிய வரலாறு. அதை தெரிந்து கொண்டு யாராக இருந்தாலும் பேச வேண்டும். எத்தனையோ பேர் இந்த மொழிக்காக, மொழி போராட்டத்திற்காக, மொழி உரிமைக்காக உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இதைவிட பெரியாரை கேவலப்படுத்த முடியாது. அதனால இதுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு இது தகுதி வாய்ந்த ஒரு விஷயமே இல்லை. அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும், அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.